இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். அந்த மாற அவன் கடைக்கு வெளியே பட்டாசு கடை போட்டிருக்கானா. அந்த பட்டாசு எல்லாம் கொளுத்தி விட்டுரு. கொளுத்தவா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாயா, நெருப்புல பட்டாசு கடை மட்டும் எரியக்கூடாது. பக்கத்துல இருக்கிற துணி கடை வரைக்கும் நெருப்பு பரவி மொத்தமா அப்படியே பத்திக்கிட்டு எரியணும். அவன் வாழ்க்கையே பஸ்பம் ஆயிடணும். செஞ்சிடுறியா? சரிங்க மேடம், பசங்களை அனுப்புறேன் மேடம். நீங்க சும்மா இரு. இதுல என்ன கலாய்க்கிற நீ? எப்படி பல்பு வாங்குனீங்கன்னு பாத்தீங்கல்ல? ஹலோ ஹலோ, பிளான் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா மாமா தான் நடுவுல வந்து சொதப்பிட்டாரு. ஒரு பிளான் பண்றதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற சாதகம் பாதகத்தெல்லாம் சேர்த்து தான் யோசிக்கணும். இல்லனா இப்படிதான் எங்காவது போய் முட்டு சத்துல முட்டிட்டு நிக்கும். டேய் ராகவா, ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணாத. ஏதோ கொஞ்ச நேரம் அவ உன் பக்கத்திலே இருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டால, அதுவே பெரிய ஆறுதல் தான். நீ பண்ண வேலைக்கு உன்னை உடனே மன்னிச்சு ஏத்துக்கணுமா? ஆளப்பாரு, உள்காய்ச்சலா நடுங்குதான். என்னடே, நீ நினைச்சது நடக்கலன்னா அது இந்த போட்டியில கலந்துகிட்டா அது கடைசியா ஆறுதல் பரிசு கிடைக்கும்ல. அது மாதிரி உனக்கு கிடைச்சதா நினைச்சுக்க. இங்க பாருடா, இதுக்காகலாம் ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. ஆமா மாமா. ஏன்டா ஆளாளுக்கு அவனை போட்டு நல்லா சிரிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் வரும். பதறிட்டு ஓடுவீங்க. அத்தை வேணாம். டேய், நம்ம ஆளு கொஞ்சம் பட்டாசு பிரிச்சு எடுத்துக்கிட்டு மிச்ச பட்டாசுகளை மட்டும் கொளுத்தி விடுவோமா? டேய், உன் எச்ச புத்தி உன்னை விட்டு போதான்னு பத்தியா? மேடம் நம்ம கிட்ட சொன்ன வேலையை மட்டும் பாடுறா. இப்படி பேசுனது மேடம்க்கு மட்டும் தெரிஞ்சது, அப்புறம் எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. டேய், வர எங்களை பாரு. டேய் வாடா. டேய் யாரு வரலடா. என்னடா பண்ணலாம்? டேய் ஆரம்பிங்கடா. சரி, கொளுத்தி விடுறோம். கொளுத்தி விட்டுருவோமா? கொளுத்து. என்னங்கடா, பட்டாசு கடைக்கு தீ வைக்க போறீங்களா? ஐயா, டேய் போடா. போடா. சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன போதில இருக்கியா? அது ஒண்ணும் இல்லடி. இதோ இங்க பாரு, இப்படி இருக்குல்ல, சோ இத இப்படி விட்டுறணும். அதுக்கப்புறம் இப்படி எடுத்தா டேய் ராகவா, வரல. நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்ன? இப்ப நீ என்ன பண்ற? நேரா போய் அண்ணி பக்கத்துல உட்காந்து பூ கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லு. என்னடா? உன் பொங்க சோறு வேணாம், பூசாரித்தனமும் வேணாம். ஆளை விடுங்க சாமி. ஏற்கனவே வாங்கினதெல்லாம் போதும். என்னடா இதுக்கே பயந்தா எப்படி? இன்னும் வாழ்க்கையில பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. ஐயா, சரியோ தப்போ, நானே அவ காலில் விழுந்து அவ மனசை மாத்த பாக்குறேன். உங்ககிட்ட ஐடியா கேட்டு அடி வாங்க நாள் இல்ல. டேய் என்னடா ஒரு காய்ச்சல் ஐடியாக்கே பதறிட்ட? சொல்லுவடா, சொல்லுவ. சூர்யா, என்னது? யாரு இவங்கெல்லாம்? உங்க பட்டாசு கடைக்கு தீ வைக்க பார்த்தானுங்க. அதான்ப்பா ஃபயரு. தீயா? என்னப்பா சொல்ற? ஆமா அங்கிள். என்ன நடந்துச்சு? அங்கிள், ரவுடி பசங்க கடைக்கு ஃபயர் வைக்க பார்த்தானுங்க அங்கிள். கரெக்டான டைம்ல போய் நான் தடுத்தேன். இங்க அவனுக்கு ஒரு தொழில் பண்றதுக்கே நாக்கு தள்ளுது. இவர் பல தொழில் பண்றாராம். டேய் என்னடா அடங்கு. விட்டு இருந்தா அவன் பட்டாசு கடை ஃபயர் ஆகி சாம்பல் தான் மிஞ்சிருக்கும்.
அங்கிள் இதோ உங்க பையன் கடையா பாத்துக்கிற லட்சணமா? அண்ணாமலை சூரியவம்சன்னு மோட்டிவேஷனல் படமா பார்த்துட்டு தொழில் ஆரம்பிச்சா மட்டும் பத்தாது, கொஞ்சமாச்சும் சின்சியரா இருக்கணும். இந்த சினிமால வர மாதிரி ஒரே சாங்ல பெரிய ஆள் ஆகலாம்னா நினைக்காத. கொஞ்சமாவது பார்த்து சொல்லி வைங்க அங்கிள். மோட்டிவேஷனல் சாங்கு விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படின்னு சோக சாங்கா மாறிட போகுது. சரிப்பா, நான் சொல்றேன். பார்த்துக்க சொல்லுங்க அங்கிள். ம். ஆஹா, அனுப்புன மொத்த பேரையும் அள்ளி போட்டு வந்திருக்கான். எனக்கு அப்பவே தெரியும் இவ பார்த்த வேலைதான். ஏண்டி நீ திருந்தவே மாட்டியா? நாங்க பாட்டுக்கு எங்க வழியில போயிட்டு இருக்கோம், இப்படி எல்லாத்துலயும் குறுக்க வந்து மண்ணள்ளி போடுற. நாங்கெல்லாம் மாமா பேச்சுக்கு கட்டுப்பட்டு பொறுமையா இருக்கோம். கொஞ்சம் விட்டு உனக்கு துளிர் விட்டு போகுது. உன்னாலாம் என்ன ஆளாளுக்கு எகிரிட்டு வரிய? நான் என்னமோ புதுசா பண்ற மாதிரி. நான் உங்ககிட்ட என்னக்கா சொன்னேன்? உங்க குடும்பத்தை கெடுக்கிறது, உங்களை நிம்மதி இல்லாம அலைய விடுறது, உங்களை டார்ச்சர் பண்றது, இதெல்லாம் தான் என் வேலைன்னு சத்தியம் பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் வேலையை நான் பார்க்கும்போது நீங்க எப்படி இருக்கணும்? அலாட்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்றது? பாத்தீங்களா மாமா இவளுக்கு திமிரு? நம்ம வீட்ல உட்கார்ந்து நமக்கு எதிராவே சதி பண்ணிட்டு அப்படிதான் பண்ணுவேன்னு வேற பேசுறா. விடுமா. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு மாமா. எவ்வளவுதான் இவளை விட்டு போறது? அம்மா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குமா. அதுக்காக பதிலுக்கு பதில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? ஐய, உங்க குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனையால என் கடைக்கு ஏதாச்சும் சிக்கல் வந்துச்சுன்னா நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ம், பாத்துக்கோங்க. பத்தா. ம். அப்புறம் நான் ஒன்றும் உங்கள் கடையை காப்பாற்றுன்றதுக்காக இதை செய்யலை. என் கடையும் சேர்ந்து எரிஞ்சிடக்கூடாதுன்றதுனால தான் தடுத்தேன். இதே மாதிரி எப்பயும் தடுத்துட்டு இருக்க முடியாது. ம், ஓகே அங்கிள், பார்த்துக்கோங்க. பத்தா. அவன் சொன்னது கேட்டது இல்ல. எதிரிங்க உருவாயிட்டாங்கன்னா நாம எச்சரிக்கையா தான் இருந்தாகணும். நாளிலிருந்து கடைக்கு காவலுக்கு ஒரு ஆளை போட்டு வைங்க, புரியுதா? கட்டை எடுத்து அடிக்கிறதுக்குள்ள ஓடிடு.